நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய மந்திரத்தாலும் பேசி மயக்கக்கூடிய தந்திரத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகும் அதிகாரமும் அந்தஸ்தும், மிக முக்கியமா மதிப்பு மரியாதை வேறு விதமான உச்சத்தை தொடப்போது உங்க வாழ்க்கையில. காரணம், ராகுபவனுடைய நட்சத்திர பயிற்சி மிக மிக முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ராகு கேதுகள். அதிலும் ராகு உங்க ராசியில உங்கள் நட்சத்திராதிபதியாக இருந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நட்சத்திர பயிற்சி பலங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த நீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றது இந்த பதில சொல்ல போறேன். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடை தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணுறது ஒரு ஆளுன்ற தவறாமல் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஐஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவு கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கும்பராசிக்கு ராசிநாதன் சனிவான் 2ஆம் வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. குடும்பத்திற்காக குடும்ப உறவுகளுக்காக நேரப்படியான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. குடும்பத்துக்காக கஷ்டப்படணும், குடும்பத்துக்காக மெனக்கடணும், குடும்ப உறவுகள்கிட்ட உங்களை பற்றி சொல்லி புரிய வைக்கணும். அப்படின்றதுலேயே உங்களுடைய காலமும் நேரமும் நிறைய செலவழிஞ்சு தான் போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க, அந்த நன்றியெல்லாம் மறந்துருப்பாங்க. நீங்கள் பேசிய வார்த்தைகளை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி செல்வார்கள். இப்படிப்பட்ட உறவுகளோடு போராடிக்கிட்டு இருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு அதுதான். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில், அதாவது உங்களுடைய சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது ராகு. ராகுவே சதய நட்சத்திரத்தில் தான் பயணிச்சுட்டு இருக்கிறார். அப்போ பணம் வந்தா 10 பறந்து போகும் சொல்லுவாங்க. அப்போ பணக்குறைவில்லாமல் உங்களை ராகுவான் பார்க்க போகிறார். ஸோ பண வரவை உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயர்த்தி கொடுக்க போகிறார். உறவுகள்கிட்ட இனி சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரவுகள் வந்து விட்டால் உறவுகள் தேடி வரும். அப்படிப்பட்ட கலியுகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் உண்மை இல்லையா? அப்படி நீங்கள் அலைந்த அலைச்சல்களுக்கும் நிறைய பயணங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ராகுவனுடைய நட்சத்திர பயிற்சியால் நடைபெறப்போகுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகு பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு இடம் மாறப்படுறார். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். செவ்வாய் யாரு? உங்களுடைய கும்பத்திற்கு 3ஆம் இடம் நமேஷத்துக்கும் 10ஆம் இடம் விருச்சிகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 3க்கும் 10க்கும் உரியவனுடைய நட்சத்திரத்தில் ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போறார். அப்போ முதல்ல சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கூட பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை. கூட பிறந்தவங்களுக்காக நீங்க கோர்ட் கேஸ் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இப்படிலாம் போனீங்களா? கூட பிறந்தவங்களால ஒரு சொத்து பிரச்சனை இட பிரச்சனையை சந்திச்சிங்களா? இனிமே அதெல்லாம் இருக்காது. ஒரு முடிவு தெரிஞ்சிடும். கூட பிறந்தவங்களாக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு உங்களை விட்டு விலகி போறது, அல்லது அவங்களுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடந்து வேற ஒரு ஊருக்கு இடம் மாதிரி போவாங்க. ஸோ அதனாலே நீங்க அப்பாடான ஒரு ரிலாக்ஸா ஒரு நிம்மதியை தொடலாம். ஓகேங்களா? இது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவது, விற்க முடியாத நிலத்தை அல்லது சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து தீரும். ஓகேங்களா? ஸோ சொத்து பிரச்சனை நில பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அதனால் லாபங்கள் கிடைக்கும். அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு ஒரு முடிவுகள் தெரியும். தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்குறது, தொழிலில் முதலீடு பண்ணுறது, புதிய ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. தொழிலாளியாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட கைகட்டி நின்ன காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த ராகுனுடைய நட்சத்திர பயிற்சி மூலமாக நீங்கள் முதலாளியாக உருமாறுவீர்கள். அதற்கு தேவையான பணம், பொருள் மற்றும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க தொழிலுக்காக அல்லது வேலைக்காக ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயம்தான் இப்போ உங்களுக்கு புதிய பதவிகளையும் பொறுப்புகளையும் உங்களை முதலாளியா மாற்றக்கூடிய தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கு. கண்டிப்பா சதய நட்சத்திரக்காரர்கள் அப்படி ஒரு பிசினஸை சைடில் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா?
ஆனால் தொழில் ரீதியான மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. வேற ஒரு ஊருக்கு போய் வேலை பார்க்கறது, தொழிலை பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அல்லது வீட்டையாவது மாற்றுவீங்க. ஆனால் கண்டிப்பாக தொழில் வேலையில் மாற்றம் உறுதிங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இடம் மாறக்கூடிய அல்லது தொழில் மாற்றக்கூடிய, தொழிலுக்குண்டான இடத்தையாவது மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சரிங்களா? ஸோ இதை தற்காலிகமாக நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ ராகுவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணித்தால் நிலபுலன்களை வாங்க வைப்பார், வண்டி வாகனங்களை வாங்க வைப்பார். சரிங்களா? ஒன்றை விற்று இன்னொன்று வாங்கக்கூடிய யோகம், அல்லது இருக்கிறத விரிவாக்க முனையை டெவலப் பண்ணுவீங்க. ஏற்கனவே நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டை புதுப்பிச்சு எடுத்து கட்டக்கூடிய பாக்கியத்தை ராகுவான் கொடுப்பார், செய்ய வைப்பார். குடும்ப உறவுகள் விருத்தி அடைவார்கள். ஆமாங்க, உங்கள் குடும்பத்தில் திடீர்னு திருமண விஷயங்கள் நடக்கும். புதுசாக வாரிசு யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? மங்களக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு பயணித்தால் பெண்களுக்கு திருமண வாக்கியங்கள் ஏற்படும். பிறந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதே போல மாணவர்கள், படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முயற்சி முன்னேறி போவீங்க. உங்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் விருதுகளும் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா, செய்தி ஊடகங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோக அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு இந்த நட்சத்திரம் பயணிக்கும்போது. பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்திலும், நட்சத்திர பாதங்களிலும் 2 மாதங்கள் பயணிப்பார். அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்கு. அப்போ கும்பராசியில் 2 பாதங்கள் இருக்குது, மகர ராசியில் 2 பாதங்கள் இருக்கு. அப்போ 4 பாதங்கள் அவிட்டன்ஸில் பயணிக்கிறது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அவிட்டன்ஸில் பயணிக்க போறாரு. அப்போ அடுத்த 8 மாதங்கள் உங்களுக்கு இந்த ராகுவால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிச்சயம் பெரிய அளவு இருக்கும். நிலபுலன்கள் யோகங்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றிகள், திருமண பாக்கியங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அதுவும் எப்படி நடக்கும்? திடீர் திருமணம் நடக்கும். காதல் திருமணம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் வியாபாரம் அல்லது டீ கடை, பேக்கரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? ஸோ இது போக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வழக்காடும் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய விஷயத்தில் சக்ஸஸ் ஆவீங்க. அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. அல்லது மருத்துவத்துறையில் புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புல சக்ஸஸ் ஆவீங்க, வெற்றி பெறுவீங்க. அதனால புதிய அந்தஸ்து, அதிகாரம், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த டிராவல் பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமே கொஞ்சம் படிப்படியாக குறையும். இனி அலைய தேவையில்லை, பயணிக்க தேவையில்லை. உங்கள் ராசிநாதன் 2ல் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. குடும்பத்திற்காக இதுவரை கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ குடும்பத்திற்காக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். குடும்பத்தில் புதுசாக உறவுகள் வந்து சேரும். அந்த உறவுகளுடைய ஒத்துழைப்பு, உதவியின் மூலமாக வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக முக்கியமாக மறைமுகமான வேலை தொழில் மூலமாக பண வரவுகள், பண லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் கிடைக்கிறது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அல்லது கட்டுமான தொழில்துறைகளில் லாபங்கள் பார்க்குறது. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், கொரியர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் அல்லது விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் லாபங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதிலெல்லாம் நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்கும். இபி செக்ஷன், எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இபி செக்ஷனில் நிரந்தரமான ஒரு உத்தியோகம், வேலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் அதில் தொழில் பண்ணிங்கன்னா தொழிலுக்குண்டான மூலப்பொருட்கள் நல்ல விதத்தில் விற்பனை ஆகும். புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் யோகங்கள் உண்டு. ஒட்டுமொத்தமான முறையில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கக்கூடிய இந்த ஒரு 8 மாத காலகட்டங்களில் நிச்சயமாக முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறது அல்லது பழனி சென்று கிரிவலம் வருவது போன்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க. அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயங்களை ஒரு 6 முறை வலம் வாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. முருகனுக்கு கண்டிப்பாக வேல் அபிஷேகம் சஷ்டி திதி என்றோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ வேல் அபிஷேகம் செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக அதை மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.